உடைக்கப்படுதல். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:29. தேவன் தம்முடைய அன்பை தேடி வந்தவர்களின் வாழ்க்கையிலும் அவரை விசுவாசித்து சார்ந்து கொண்டவர்களின் வாழ்க்கையிலும் சில வருத்தப்படுவதற்குரிய காரியங்களையும் நிகழ்வுகளையும் தடுக்காமல் இருப்பது அவர்களை உடைந்து போக விடுவதற்காக அல்ல, அவர்களை அவைகளால் உடைத்து மறுபடியும் மகிமையான ஒரு நிலையில் உருவாக்கி நிறுத்துவதற்காகவே. யோசேப்பின் வாழ்க்கை சோதனைகளால் உடைக்கப்பட்ட போது அவன் அந்நிய தேசத்தின் உயர் அதிகாரியாக கட்டப்பட்டான். தாவீதின் வாழ்க்கை உடைக்கப்பட்ட பொழுது அவன் அரசனாக உயர்த்தப்பட்டான். மோசேயின் வாழ்க்கை உடைக்கப்பட்ட போது அவன் ஒரு மாபெரும் சாதனையாளனும் தலைவனுமாக உருவாக்கப்பட்டான். வேதாகம சம்பவங்களை கருத்தாய் கவனிக்கும் பொழுது யார் துன்பங்களினால் பல விதங்களில் உடைக்கப்பட்டார்களோ அவர்களின் வாழ்க்கையில்தான் தேவன் தம்முடைய மகிமை அதிகமாக வெளிப்படுத்தினார். தேவன் சாலமோன் ராஜாவிற்கு சொகுசான வாழ்க்கை சூழ்நிலைகளை அனுமதித்தார். ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலோ பலவிதமான பாடுகளையும் நெருக்கடிகளையும் ஏமாற்றங்களையும் பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அனுமதித்தார். இருவருடைய வாழ்க்கையிலும் நாம் காணும் வேறுபாடு என்ன? தாவீது தேவனை அறிந்தவன், தேவனுடைய வழிகளை அறிந்தவன், தேவனுடைய நியாயங்களை அறிந்தவன், தேவனுடைய அன்பையும் ஆதரவையும் ஆறுதலையும் வழிநடத்துதலையும் ஆலோசனைகளையும் நெருங்கிய ஐக்கியத்தையும் வாழ்க்கை சூழ்நிலைகளின் நடுவில் மிக நிச்சயமாக பெற்றவன். சாலமோன் ராஜாவிற்கு பொதுவான அறிவும் ஞானமும் மிகுதியாக இருந்த போதிலும் தேவனோடு பழகிய ஒரு அனுபவமோ, தேவனை அறிந்துணர்ந்த ஒரு அனுபவமோ, தேவனால் வழிநடத்தப்பட்ட ஒரு அனுபவமோ இருக்கவில்லை. தேவன் சோதனைகளை நமக்கு அனுபவிக்க கொண்டிருப்பதில்லை. சோதனைகள் சாதாரணமாக பிறருக்கு வருவது போலவே நமக்கும் வரும். ஆனால் அவைகளை அவர் விரும்பினால் அவற்றை தவிர்க்கவும் தடுக்கவும் முடியும். அவ்விதம் அவர் தவிர்க்காமலும் தடுக்காமலும் இருந்தால் அவைகளின் பின்னால் அவர் சில நல்லவைகளை காண்கிறார் என்பதே உண்மை. சிந்தனைக்கு, உடைக்கின்ற உரிமையை இறைவனுக்கு அளிக்கும் வரை உன்னை கட்டுகின்ற கடமையை அவர் செய்வதில்லை. ஆமென்.